தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்ற நோக்கில் ஆணுக்கு பெண் நிகரல்ல, ஆணும் பெண்ணுமே சமம் என்று சரிக்கு சமமாக ஒவ்வொரு தேர்தல்களையும் நமக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்தியாவிலே ஒரே கட்சினா அது நம்ம நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஒரு தேர்தலில் குற்ற பின்னணி இல்லாத வாக்காளர் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க என்றால் அதுவும் நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தம்பி தங்கைகள் மட்டும்தான். இங்கே ஒரு சில கூட்டங்கள் இருக்கின்றது. பெண் விடுதலை, சமூக நீதி, பகுத்தறிவு, இது எல்லாம் நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம் என்று பிதட்டி கொண்டு இருக்கிறார்கள். திராவிட கட்சியாளர்கள் ஈவேரா, பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவேரா, நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது இந்த திராவிட கட்சிகளுக்கு 1780களில் வாளோடும் வேலோடும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட எங்களது வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்தது உங்க ஈவேராவா? கிடையாது. நம் வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் இறப்பிற்கு பின் 83 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் தான் இந்த ஈவேரா. வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் என் அன்பு உறவுகளே. இங்கே வரலாறு மறைக்கப்படுகிறது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு புகைப்படத்திலும் உள்ளவர்கள் அனைவரும் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட மாபெரும் தலைவர்கள். ஆனால் அவர்கள் சொல்வதோ நாங்கள் தான் படிக்க வைத்தோம். நாங்கள் படிக்க வைத்தோம் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் குடிக்க வைத்தோம் என்று சொல்லுங்கள். அதுதான் சரியாக இருக்கும் உங்கள் ஆட்சிக்கு. நாங்கள் சமூக நீதியை பேசுகிறோம் என்று சொல்லாதீர்கள். இருக்கின்ற சமூகத்தில் உள்ளவர்களை ஜாதியாக, மதமாக, இனமாக பிரித்து நம்மளை பகடக்காய ஆக்கி கொண்டு அந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்து நம்மளுடைய வேர்வையும் இரத்தத்தையும் உறிஞ்சி எடுக்கிறீர்களே, இது சமூக நீதியா? அக்கா கனிமொழி அவர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் வந்துவிட்டால் போதும், பனையை முகப்புடமாக வைத்துக்கொண்டு தன்னுடைய இனத்தை மறைத்து, தன்னுடைய மொழியை மறைத்து, தன்னுடைய தந்தை யார் என்று மறைத்து அற்ப தேர்தல் வாக்குக்காக இங்க வந்து வாக்கு கேட்டு வெற்றி பெற்ற கனிமொழி ஐயா காமராஜரை பத்தி முக்தார் பேசுறாங்கல்ல, அதுக்கு உங்களுடைய எதிர்வினை என்ன? இன்றளவும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பல இடத்துல கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கோம். ஒரு சமூக வலைதளத்தில் யாராவது தவறாக பதிவு செய்து விட்டால் உடனே குண்டர் சட்டத்தில் அரஸ்ட் பண்ணக்கூடிய இந்த திராவிட ஆட்சியாளர்கள் முக்தாரை கைது பண்ணல. அதன் பின்னணி என்ன? ஏனென்றால் நாம் அனைவரும் சொல்வது காமராஜர் ஆட்சியை தருவோம் என்று சொல்கிறார்களே, அப்போ அவங்களே அதைத்தான் சொல்றாங்க. அப்போ காமராஜர் ஆட்சியை தருவோம் என்றால் அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய கொள்கையை சீர்குலைக்கணும். அப்போ காமராஜர் இப்படிப்பட்டவர் தான் என்று ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்க முக்தாரை ஏவி விட்டது திராவிட கட்சி. அதனாலதான் இன்று வரை நாடார் சங்கங்கள், பல அமைப்புகள், பல பேர் கண்டனம் தெரிவித்தும் இந்த திராவிட கூட்டங்கள் முக்தாரை கைது பண்ணாம வைத்திருப்பது. என் அன்பு உறவுகளை, 234 தொகுதிகளும் பல பிரச்சனைகள் இருக்கு, பல பிரச்சனைகள். நேற்று தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, இன்று செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு எங்களுடைய வேலையை உறுதி செய்யுங்கன்னு சொல்லி 6 நாளா 7 நாளா அமைதியா போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இரவோடு இரவாக எம் செவிலியர்களை கைது பண்ணி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பெண் என்று பாராமல், எம் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் மண்ணில் பெண் என்றும் பாராமல் அவர்களுக்கு நேற்று நடந்தது பெரும் அநீதி. இந்த அநீதிகளுக்கு எல்லாம் அவர்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஒரே இதான் என் அன்பு சொந்தங்களை, சிந்திங்க, நீங்க சிந்திங்க. 70 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளை நம்பி நம்பி மது போதைகளுக்கு அடிமையாகிவிட்டோம். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோம்? சிறந்த மருத்துவம், சிறந்த கல்வி, சிறந்த குடிநீர், இவை 3மே நாங்கள் இலவசமாக தருகிறோம் என்று சொல்கிறோம். மக்கள் கேட்டாங்களா? எங்களுக்கு இலவச பேருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா? என் மக்கள் கேட்பது என்ன? சாராய கடையை மூடுங்கள், என் குடும்பம் சீரழிகிறது, என் குடும்பம் சீரழிகிறது, சாராய கடையை மூடுங்கள்னு மூட மாட்டாங்க. ஏனால் பிரதானமாக அவங்க சாராயத்தை மட்டும் வச்சுதான் அவங்க இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாம் மாற்றாக ஒரே ஒரு இதான், 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரியணை ஏறணும்.
வெள்ளையனிடம் இருந்து நம் பெரும் வீர பாட்டி எப்படி போர் கண்டு போரில் வெற்றி அடைந்து அந்த சிவகங்கையை மீட்டெடுத்தாரோ அதே போல வருகின்ற 2026 நமக்கு தேர்தல் போர் இந்த திராவிட கட்சிகளை இந்த மண்ணை விட்டு அகற்றிவிட்டு நாம் தமிழர் தமிழ் தேசியம் வெல்லும். நாம் தமிழர்.